Maths. Second chapter complex numbers. கலப்பெண்கள் தான் பார்க்க போறோம். அதுல exercise 2.7ல 6th sum. If z is equal to x plus iy and argument of z minus I by z plus 2 equal to pi by 4, then show that x square plus y square plus 3x minus 3y plus 2 equal to 0. அப்படின ஒரு क्वेश्चन இருக்கு. இதுல என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா given z is equal to x plus iy ன்னு கொடுத்திருக்காங்க and argument of அந்த bracket குள்ள உள்ளது கொடுத்திருக்காங்க. First நம்ம என்ன செய்றோம்? given என்ன z is equal to x plus iy. இந்த z is equal to x plus iy ங்கறத இந்த ஆர்குமென்ட் ஆஃப் இந்த பிராக்கெட் இருக்கு இல்லையா இத முதல்ல நம்ம சால்வ் பண்ணிடலாம். அந்த பிராக்கெட்ல z minus i divided by z plus 2 ன்னு இருக்கு இல்லையா அத கொண்டு இந்த z வேல்யூ கொண்டு போய் அதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணி இத சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்ப z க்கு பதிலா என்ன செய்யுங்க? x plus iy minus i divided by x plus iy plus 2. இப்போ என்ன செய்யுங்க? ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட்லாம் தனித்தனியா ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கோங்க. இதுல ரியல் பார்ட் என்னது? x plus I into y minus 1 divided by கீழ என்ன ரியல் பார்ட்? x plus 2 plus iy. இப்போ ரியல் தானே இமேஜினரி தானே இந்த மாதிரி வந்துருச்சு இல்லையா? இப்போ ஆர்குமென்ட் ஆஃப் இந்த வேல்யூ அப்படினா ஆர்குமென்ட் ஆஃப் z minus I divided by z plus 2 equal to pi by 4 இருக்கு இல்லையா? இந்த ஆர்குமென்ட்னாலே நம்ம அதை என்ன மாத்திக்கலாம் அப்படினா tan inverse of அப்படினு மாத்திக்கலாம். tan inverse of அப்படினு மாத்திட்டு இந்த உள்ள கண்டுபிடிச்சோம் இல்லையா இந்த வேல்யூவை இது எப்படி ஈஸியா சிம்பிளிஃபை பண்ணலாம்னா அதுக்கு ஒரு குவாட்ரண்ட் மெத்தட் இருக்கு. அந்த குவாட்ரண்ட் மெத்தட் வழி போடும்போது நமக்கு ஈஸியா முடிஞ்சிருங்க. ஓகேவா? இது வந்து a b c d ன்னு எழுதிக்கோங்க. இந்த a b c d வேல்யூல என்ன வேல்யூ எழுதணும் அப்படினா இங்க இருக்கு இல்லையா நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம்ல கடைசியா அதுல உள்ள ரியல் பார்ட்ட இங்க எழுதிக்கோங்க. அப்படியே இப்படி ஸ்ப்ளிட் பண்ற மாதிரி இங்க உள்ள ரியல் பார்ட் இங்க உள்ள இமேஜினரி பார்ட் இங்க டினாமினேட்டர்ல உள்ள ரியல் பார்ட் கீழ டினாமினேட்டர்ல உள்ள இமேஜினரி பார்ட் இந்த இடத்துல எழுதுறோம். ஓகேவா? அப்ப b ல என்ன எழுதுவோம்? y minus 1. இங்க என்ன எழுதுவோம்? c ல x plus 2. d ல என்ன எழுதுவீங்க? y. ஓகேவா? இப்போ இதுக்கு என்ன ஃபார்முலா அப்படினா bc minus ad. நியூமரேட்டர்ல என்ன எழுதுவீங்க? bc minus ad divided by இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கணும். ac யையும் bd யையும் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணி டினாமினேட்டர்ல எழுதிக்கணும். ac plus bd. ஓகேவா? ஈக்குவல் டு என்னது? pi by 4. இப்போ இந்த bc ad யோட வேல்யூலாம் கொண்டு வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்க வேண்டியதுதான். tan inverse of b யோட வேல்யூ என்ன? y minus 1. c யோட வேல்யூ என்ன? x plus 2 minus a யோட வேல்யூ என்ன? x. d யோட வேல்யூ என்ன? y. ஓகேவா? divided by ac a என்ன? x. c என்னது? x plus 2. பிளஸ் போட்டுருக்காங்களா அதே பிளஸ் போட்டுக்கோங்க. b யோட வேல்யூ என்ன? y minus 1. d யோட வேல்யூ y. ஓகேவா? இப்போ என்ன செஞ்சிக்கலாம்? equal to pi by 4 அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பிராக்கெட் குள்ளார இருக்கு இல்லையா அதை முதல்ல சால்வ் பண்ணி வச்சுக்கலாம். உள்ள எல்லா பிராக்கெட்ஸையும் ரிமூவ் பண்ணி மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. y into x xy ன்னு எழுதிக்கலாம். xy minus x அடுத்தது இந்த 2 ஆல மல்டிப்ளை பண்ணிங்க. 2y minus 2 இங்க minus xy divided by இத ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க. x into x x square plus 2 into x 2x இத ரெண்டையும் அதே மாதிரி மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கோங்க. y square minus y. ஓகேவா? இந்த tan inverse அந்த பக்கம் எடுத்துட்டு போகும்போது என்ன ஆயிடும்? tan ன்னு ஆயிடும். சோ இப்ப tan pi by 4 ன்னு ஆயிடும். tan pi by 4 என்னது? 45 டிகிரி. tan 45 டிகிரியோட வேல்யூ வந்து 1. இப்போ இங்க நியூமரேட்டரை கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி எழுதிக்கலாம். இப்போ இந்த xy இங்க இருக்கு இல்லையா இங்க -xy இருக்கு. ரெண்டையும் கேன்சல் பண்ணிக்கலாம். கேன்சல் பண்ணிட்டு மீதி இருக்கிற டேர்ம்ஸ் மட்டும் எழுதிக்கோங்க. ஓகேவா? இது ஈக்குவல் டு என்னது? டினாமினேட்டர் பார்ட் x ஸ்கொயர் plus 2x plus y ஸ்கொயர் minus y. ஓகேவா? இப்போ இங்க இருக்கிற போர்ஷன்ஸ் எல்லாத்தையும் அந்த பக்கம் எழுதிக்கலாம். ஏன்னா x ஸ்கொயர் y ஸ்கொயர் எல்லாம் பாசிட்டிவா இருக்கு. இந்த பக்கம் எடுத்துட்டு வந்தா என்ன ஆயிடும்? மைனஸ் ஆகும். திருப்பி இங்க வந்து நம்ம மாத்தணும். அதனால இந்த பார்ட்டை முதல்ல அப்படியே எழுதிக்கோங்க. x ஸ்கொயர் plus y ஸ்கொயர் plus 2x minus y. இந்த டேர்ம்ஸ் எல்லாம் ஈக்குவல் டு கண்டான எடுத்துட்டு போனீங்கன்னா என்ன ஆகுமோ அதை மாதிரி மாத்தி எழுதிக்கணும். -x வந்து +x minus 2y இங்க -2 இருக்கிறது +2 equal to 0 ன்னு ஆயிடும். இப்போ இந்த கொஞ்சம் என்ன சிம்பிளிஃபை பண்ணி எழுதிக்க வேண்டியதுதான். x ஸ்கொயர் plus y ஸ்கொயர் plus 3x இது ரெண்டுத்தையும் சேர்த்தீங்கன்னா -3y plus 2 equal to 0.
நம்ம கொஸ்டின்ல ஷோ பண்ண சொல்லியிருந்தாங்க இல்லையா, அதை நம்ம ஃபைனலா டிரைவ் பண்ணியாச்சு.